எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி குவைத்தில் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. அதுவும் குவைத் ஏரியாவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா குவைத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேயே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நமக்கே தெரியும் இந்தியன்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து குவைத்தில் வேலைக்கெல்லாம் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் டைமில் குவைத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேயே ஒரு ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு. ஸோ இந்த ட்ரோன் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமா அந்த குவைத்தோட மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்துட்டு ஒரு பர்டிகுலராக டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. இது ஏதோ தானோன்னு தெரியாமல் பண்ணுறது மாதிரி தெரியல. இது வந்து பர்டிகுலராக டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ட்ரோன் அட்டாக்ல ஒரு இந்தியன் இறந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 60 பேர் பக்கத்தில் காயமும் அடைஞ்சிருக்காங்க. நினச்சி பாருங்கள், நம்ம நார்மலாக ஒரு இடத்துக்கு போகிறோம், அதுக்கு குவைத்தில் எடுத்து ஒரு ஏர்போர்ட் யூஸ் பண்ணுறோம்னா திடீர்னு யாரோ வந்து அடிக்கிறாங்கன்னா சம்மந்தமே இல்லை. ஏன்னா அது குவைத் வந்துட்டு எந்த வார்லையுமே இப்போ இன்வால்வே ஆகலை. சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு தாக்குதல் நடந்திருக்கு குவைத்தில், ஒரு ட்ரோன் அட்டாக். இதை தொடர்ந்து என்னென்னா அந்த ட்ரோன் அட்டாக்ல வந்துட்டு 60 பேர் பாதிக்கப்பட்டது இல்லாமல் அங்கே சுற்றி இருக்கிற எல்லா பில்டிங்ஸும் சேதாரமாக இருக்குது. ஸோ இந்த அட்டாக் நடந்ததுக்கப்புறமா குவைத்தில் இருக்க மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இது ஒரு இன்டென்ஷனல் தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம கேட்கணும்ல, இது வந்துட்டு இன்டென்ஷனல் தாக்குதலாக இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், பட் யார் தான் இந்த தாக்குதலை பண்ணாங்க, எந்த நாட்டில் இருந்தால் இந்த தாக்குதல் வந்து அப்படின்னு கேட்டதுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர், குவைத்தோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தாக்குதல் வந்துட்டு ஈரானோட சைட்லேருந்து தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஈரான் தான் பண்ணியிருக்காங்க, இவங்க ஒரு இன்டென்ஷனலாக அக்ரெசிவாக எங்களை தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அக்ரெசிவ்னா இது பிளான் பண்ணி ரொம்ப ரேஷாக இது தாக்கியிருக்காங்க, மனிதாபிமானமும் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதாவது ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ பண்ண தாக்குதலில் வந்துட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க, நிறைய பேர் காயம்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய எம்பசிஸும் தாக்கப்பட்டிருக்கு. எம்பசினா ஒன்றும் இல்லைங்க, வெளிநாட்டிலேருந்து நம்ம ஒரு இடத்துல வந்துட்டு இப்போ நம்ம இந்தியான்னு இருக்கோம், இங்கே வந்துட்டு வெளிநாட்டோட எம்பசி இருக்கும். ஸோ வெளிநாட்டிலேருந்து யாராவது இங்கே வரும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த கண்ட்ரியோட ஒரு எம்பசி இருக்கும். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், குவைத்தோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேயும் சில எம்பசிஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த பிளான் பண்ணி அவங்க தாக்கியிருக்காங்க. இந்த பில்டிங்கெல்லாம் நிறைய உடஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இது திட்டமிட்ட சதி தான் அப்படின்னு சொல்லிட்டு குவைத்திலேருந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். குவைத் வந்துட்டு இல்லை நீ தான் போட்ட, ஈரான் வந்துட்டு இல்லை நான் போடல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக இன்னொரு குண்டை தூக்கி அமெரிக்கா மேலே போட்டாங்க. அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் தான் ஃபெயில் ஆகி அந்த ட்ரோன் வந்துட்டு உங்கள் இடத்துல விழுந்து எல்லாத்தையும் சேதமாயிருக்கு, இதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் அமெரிக்கா சும்மாவே ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. இதில் வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அமெரிக்கா மேலே வைக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை இது எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அமெரிக்கா சொல்கிறாங்க எனக்கு இது சம்மந்தம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் படி இந்த சேட்டலைட்டாக இருக்கட்டும், ட்ராக்கிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் நாங்கள் எங்களோட இன்டெலிஜென்ட் வழி நாங்கள் பண்ணி பார்த்துட்டோம். இது வந்துட்டு ஈரானோட இடத்து பேஸ்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முழுக்க ஈரான் தான் காரணம். ஈரான் இது பர்டிகுலராக வேணும்னே அன்ஜஸ்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான செயலை வந்துட்டு குவைத்துக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன்ஸ் அட்டாக்கெல்லாம் இந்த இன்டெலிஜென்ட்டாக, அதாவது சேட்டலைட் இமேஜ் மூலமாக பார்த்ததில் அது வந்து ஈரான்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ இது இவங்க இப்படி சொல்லிட்டாங்க. ஸோ இதில் நீங்கள் நினைக்கலாம், இது அங்கே தானே நடக்குதுன்னா, இங்கேருந்து போன ஒரு இந்தியன் அவரும் இறந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 60 பேர் இதில் காயம் அடைஞ்சிருக்காங்க. பக்கத்தில் இருக்க எம்பசி பில்டிங்ஸ் எல்லாமே இதில் அழிஞ்சிருக்கு, இது டேமேஜாக இருக்குது. இது வந்துட்டு கடைசியில் யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கிறது தாண்டி வந்துட்டு இதில் உயிரிழந்தவங்க தான் இதுக்கு வருத்தப்பட்டோ இல்லை அவங்க தான் ஒரு விக்டிமாக மாறியிருக்காங்க. இந்த விஷயத்தில் யார் தாக்குதல் பண்ணாங்கன்னு யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை என்ன நடந்திருக்குன்னு யாரும் ஒன்று மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உயிர்கள் தான் இங்கே பலியாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு என்னென்ன பிரச்சனைகள் இனி வரும்னு சொல்கிறேன். இப்போ குவைத்தில் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறமா இனி வந்து குவைத் வந்து ரொம்ப ஹை லெவல் அலர்ட்டில் போயிடுவாங்க. இனிமேல் இந்த மாதிரி தாக்குதல் நடக்கக்கூடாது. இது குவைத்துக்கு மட்டும் இல்லாமல் அரபு நாட்டில் இருக்க எல்லா கண்ட்ரிஸும் ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா எப்போ வேணாலும் நம்ம நாட்டிலேயே தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாமே பக்கத்தில் தானே இருக்குது, அது ஒரு பிரச்சனை. ஸோ எல்லாருமே ஹை லெவல் அலர்ட்டுக்கு போய்ட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஆயில் எக்ஸ்போர்ட்டில் வந்துட்டு கல்ஃப் கண்ட்ரியில் தான் எல்லாருமே இம்போர்ட் பண்ணுறாங்க ஆயில்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்துட்டு ஹை ப்ரெஷர் இருக்கும். ஸோ திரும்ப வந்துட்டு விலைவாசி திரும்ப இந்த பிரச்சனையால் திரும்ப ஒரு இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த ஒரு தாக்குதல் நடந்ததில்லை. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் என் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ப்ளஸ் ஒரு மைனஸ் நான் எது வேணாலும் திருத்திக்க தயாராக இருக்கேன். ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு.